ஸோ காமனாக வந்து அம்மா கிட்ட பேபி என்ன பொசிஷனில் இருப்பாங்கன்னா லெஃப்ட் ஆக்சிபிட்டோ ஆன்டீரியர் அந்த மாதிரி சொல்லுவோம். பாப்பாவோட பேக் சைடு ஹெட் ஆக்சிபுட் வந்து மதரோட மெட்டர்னல் சைடு வந்து லெஃப்ட் சைடு வந்து இருக்கும். இதுதான் வந்து காமன் பொசிஷன். இந்த மாதிரி பொசிஷனில் இருந்துச்சுன்னா உங்களுக்கு பெயின் வரப்போ சீக்கிரமோட பேபி ஹெட் வந்து ரொட்டேட் ஆகி வெளியே வந்து டெலிவரி ஆகிருப்பாங்க. சில பேபிஸ் வந்து என்ன சொல்லுவோன்னா ரைட் ஆக்சிபிட்டோ போஸ்டீரியர் அந்த மாதிரி சொல்லுவோம். பாப்பாவோட ஹெட் வந்து ரொம்ப போஸ்டீரியராக இருந்துச்சு அப்படின்னா அந்த இன்டர்னல் ரொட்டேஷன் அம்மாவோட ஹிப் போனுக்குள்ளே வந்து ரொட்டேட் ஆகிறதுக்கு வந்து நிறைய டைம் எடுத்துக்குவாங்க. அந்த மாதிரி இருக்கிறப்போ சம்டைம் என்ன ஆகும்னா டீப் ட்ரான்ஸ்வர்ஸ் அரெஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஒரு பர்டிகுலர் ஸ்டேஜ்க்கு மேலே பாப்பாவோட தலை வந்து ரொட்டேட் ஆக முடியாது. அந்த மாதிரி இருந்தாலும் வந்து லேபர் வந்து நமக்கு பாதியிலே நின்று போயிடும், ப்ராக்ரஸ் ஆகாது. அந்த மாதிரி இருக்கப்போ நம்ம எமர்ஜென்சி சிசேரியன் பண்ணுற மாதிரி இருக்கும். இன்னும் சிலருக்கு வந்து அந்த செகண்ட் ஸ்டேஜ்னு சொல்லுவோம். ஃபுல் டைலட்டேஷன், மவுத் ஃபுல்லாக ஓப்பன் ஆனதுக்கப்புறம் அந்த புஷ் பண்ணியிருக்க டியூரேஷன் வந்து ரொம்ப ஜாஸ்தி ஆகிட்டு ஃபேஸ் டு பியூபிஸ் டெலிவரி அப்படின்னு சொல்லுவோம். அது வந்து கொஞ்சம் டிஃபிகல்ட் டெலிவரி, அந்த மாதிரி ஆகிறதுக்கும் சான்சஸ் இருக்குது. ஸோ நான் சொன்ன மாதிரி பேபியோட ஹெட் வந்து என்ன பொசிஷனில் இருக்குன்றதை பொறுத்து டெலிவரி சீக்கிரம் ஆகுமா, லேட்டாக ஆகுமா, இல்லை வந்து ஒரே இடத்துல ஸ்ட்ரக் ஆகிட்டு அதுக்கப்புறம் வந்து ப்ராக்ரஸ் ஆகாமல் போயிடுமா அப்படின்னு சொல்லி நம்ம வந்து டிசைட் பண்ணுவோம். முன்னாடியே சொன்ன மாதிரி பாப்பாவோட ஹெட் வந்து நார்மல் பொசிஷனில் இருக்குது, ரொட்டேட் ஆயிடுச்சு அப்படின்னா இன்டர்னல் ரொட்டேஷன் முடிஞ்சதுக்கப்புறம் வந்து பேபியோட ஹெட் வந்து டெலிவரி ஆயிடுவாங்க, எக்ஸ்டென்ஷன் மூலமாக டெலிவரி ஆயிடுவாங்க. இதுதான் நார்மல் ப்ராசஸ். ஸோ அந்த ஹெட் ரொட்டேஷனில் ஏதாவது ப்ராப்ளம் வந்துச்சுன்னா தான் வந்து தலை இறங்கலை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சிசேரியன் பண்ணுற மாதிரி இருக்கும்.